உலகமெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் கேடகம் உறவுகளுக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான அந்த விவகாரம், விஜய் அவர்கள் பரந்தூர் சென்ற விவகாரம். அதற்கு பிறகு அந்த பரந்தூர் புதிய விமான நிலையத்துடைய அந்த விவகாரம் எப்படி அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது, இதில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் கவனிக்க போகிறோம். குறிப்பாக 1000 விஜய் வந்தாலும் பரந்தூரில் புதியதாக அமைக்கப்பட உள்ள அந்த விமான நிலையத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து இணையத்தில் பரவி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பலர் இந்த விமான நிலையத்திற்கு ஆதரவாக குரல்களை எழுப்பி வருகிறார்கள் என்பதோ கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் 1000 விஜய் வந்தாலும் பரந்தூரில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையத்தை அமைவதை தடுக்க யாராலும் முடியாதுன்ற ஒரு கேள்வியை நம்ம முற்றிலுமாக மறுக்கிறோம். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரே ஒரு நாள் அந்த பரந்தூரில் 910 நாட்களுக்கு மேலாக போராடக்கூடிய அந்த மக்களை சந்தித்து ஆதரவு மட்டும்தான் தெரிவித்து விட்டு வந்தார். அதன் பிறகு தமிழக அரசு பல பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அந்த புதிய விமான நிலையம் அமைவதற்கு இதுதான் காரணம் என்று ஒரு பல பக்கம் உள்ள அறிக்கையை வெளியிட்டதை கவனிச்சிருக்கலாம். அதற்கு முன்பு பல கட்சி தலைவர்கள் அந்த பரந்தூருக்கு சென்றிருக்காங்க, அந்த போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த ஒரு நடவடிக்கையில் மேற்கொள்ளவே இல்லை என்பது தான் இதில் குறித்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் விஜய் நேரடியாக அந்த மக்களை சந்திக்கிறார் என்ற செய்திகள் வெளியான பொழுது தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். பத்திரிகையாளர் சந்திப்பிலே அந்த விமான நிலையம் எதற்காக அமையப்பட உள்ளது என்பது குறித்தெல்லாம் விளக்கம் அளித்தார். விஜய் சந்தித்து விட்டு வந்த பிறகு பல பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த மக்களை ஆறுதல் படுத்துவதற்கும் குறிப்பாக விவசாய நிலங்களை பாதிக்காதவாறு, நீர்நிலைகளை பாதிக்காதவாறு அந்த புதிய விமான நிலையம் அமையும்னு அந்த அறிக்கையில் படிச்சிருப்போம். ஆனால் நீர்நிலைகளை தவிர்த்து, விவசாய நிலங்களை தவிர்த்து வானத்திலேயே ஏர்போர்ட்டு கட்டுவாங்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்குது. ஏன்னா பறந்து வரக்கூடிய விமானங்கள் வானத்திலே வட்டம் அடித்து வானத்திலேயே தங்கிவிடுமா என்பது தெரியவில்லை. ஏன்னா அந்த இடம் முழுவதுமாகவே நீர்நிலைகள், 13 ஏரிகள் கூட அந்த இடத்துல இருக்கிறதாகவும், நீர்நிலைகள் சுற்றி அமைந்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய ஆய்வுகள் சொல்கிறது. அதே நேரத்தில் விவசாய நிலங்கள் பல ஏக்கரை ஆக்கிரமித்து பல ஆண்டுகளாக அந்த மக்கள் விவசாயத்தை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த விவசாய நிலங்களை தவிர்த்து இவர்கள் எப்படி அந்த இடத்துல புதிய விமான நிலையத்தை அமைப்பார்கள்? இது ஒரு கண் துடைப்பு விவகாரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. கண் துடைப்பாகத்தான் ஆரம்பத்தில் இந்த மக்களை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த அறிக்கையை அரசு வெளியிட்டிருக்கிறதாக பார்க்கலாம். அப்படி தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அதில் ஒரு தெளிவான விளக்கங்கள் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம இது வரைக்கும் சொன்னோம், 1000 விஜய் வந்தாலும் இதை தடுக்க முடியாது. ஒரு விஜய் வந்ததற்கே பல பக்கம் அறிக்கையை வெளியிட்டு இருந்தீங்க. இன்னும் பல நாட்களில் நிச்சயமாக இதற்கு மேலும் அந்த மக்களுக்கு ஆதரவு குரலாக விஜய் ஒலிக்கப் போகிறார். அதனைத் தொடர்ந்து இந்த புதிய விமான நிலையம் வருவதற்கு பரிசீலனை செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு உருவாகக்கூடும் என்பது தான் தொடர்ந்து கவனிக்கணும். புதிய விமான நிலையத்தை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆதரவு குரலை தெரிவித்திருக்காரு. அந்த இடத்துல விஜய் பேசும்போதே ஒன்று தெரிவித்தார், இந்த புதிய விமான நிலையத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம், இந்த மக்களோடு மக்களாக துணை நிற்பேன் என்று விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதனால் விஜய் அவர்கள் ஒருவர் மட்டும் அந்த இடத்துல இப்போ ஆதரவு குரல் தெரிவித்திருக்கார் என்று நினைக்காதீங்க. விஜய் அவர்களுக்கு பின்னால் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவர்களுடைய ஆதரவு குரலும் அந்த மக்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் சட்ட போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஆதரவாக விஜய் அவர்கள் சட்ட போராட்டம் கூட சட்ட ரீதியாக முன்னெடுப்பார் என்பதை எதிர்பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை விஜய் அவர்களுடைய அந்த போராட்டம் தொடரும் என்பது தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து விஜய் அவர்கள் அந்த வேங்கை வயல் விவகாரத்தில்
தலையிடப் போகிறார் என்ற செய்தி வெளியான பொழுதே அந்த விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் அரசு கவனம் செலுத்த தீவிரப்படுத்தப்பட்டிருக்குன்றதை கவனிக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் நேரடியாக அந்த மக்களை சந்திக்கப் போகிறார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு குரல் எழுப்ப போகிறார். அடுத்ததாக விஜய் அவர்களுடைய குரல் வேங்க வயலுக்குத்தான் இருக்கிறது. இந்த செய்திகள் வெளியான பொழுது மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக இதில் ஒரு முடிவு வரும்ன்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற போக்கில் வேங்கை வயல் வேகப்படுத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னெழுப்ப தோன்கிறது. ஏன்னா அந்த வழக்கில் 3 பேரும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள். அப்படி அந்த வழக்கில் செய்யப்பட்ட பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுடைய தாய், தந்தை, சித்தப்பா, உறவினர் அனைவரும் அந்த கிராமத்திலே தான் வசித்து வருகிறார்கள். அவர்களும் அந்த பீ தண்ணியை குடித்து அவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மலத்தை கலக்கியவர்களே எப்படி தாய் தந்தையருக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அவர்களுடைய அந்த உறவினர்களுக்கும் அதே பீ தண்ணியை குடிக்க கொடுப்பார்கள் என்பதை தான் இதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் விஜய் அவர்களுடைய தலையீடு வருகிறது என்கின்ற செய்தி வெளியானதால் இந்த வேங்கை வயல் விவகாரம் வேகப்படுத்தப்பட்டதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்க தோன்கிறது. ஆனால் 2 வருடமாக கிடப்பில் இருந்து பெரிய அளவில் விசாரணை இல்லாமல் குற்றவாளிகள் பல முறை பல கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பிய போதும் அந்த விவகாரத்தில் பெரிய அளவில் விசாரணை இல்லை என்பது தான் தொடர்ந்து வெளியான செய்திகளாகவே இருந்தது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் கையில் எடுக்க போகிறார் என்ற செய்தி வந்தவுடன் இதில் மிக மிக அவசரமாக அந்த விவகாரம் வேகப்படுத்தப்பட்டதா, அதனால் நீதிகள் மறைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்க துவங்குகிறது. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 196 எண்கள் அதில் சரிபார்க்கப்பட்டு இருக்கிறதாகவும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோக்கள்லாம் ரெக்கார்டிங்கெல்லாம் அவங்க ஆய்வு செய்ததாகவும் விளக்கங்கள் காவல்துறை வெளியிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலான அந்த சிக்னல்களை கொண்ட அந்த 87 டவர்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதிலிருந்து அந்த ஆடியோக்களும் அந்த வீடியோக்களும் ரெக்வரி செய்யப்பட்டதாகவும் விளக்கங்களை காவல்துறை கொடுத்துருக்கு. அப்படி என்றால் இந்த 2 வருடமாக ஒரு சின்ன கிராமத்தில் அந்த நீர்த்தொட்டியின் அருகில் இருக்கக்கூடிய செல்போன் எண்களை ஆய்வு செய்வதற்காகவா 2 வருட காலம் தேவைப்பட்டது என்ற ஒரு கேள்வி முன்வைக்க தோன்கிறது. குறிப்பாக 196 எண்களை சரிபார்ப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் 2 வருடம் தேவைப்படுமா என்ற கேள்வியை முன்வைக்க தோன்கிறது. அப்படியே ஆய்வு செய்திருந்தாலும் அதில் அந்த வீடியோக்களும் அந்த ஆடியோக்களும் ரெக்கவரி செய்வதற்கு 2 வருடம் தேவைப்படுமா என்ற கேள்வி மேலும் வைக்க தோன்கிறது. இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தேகத்தை இந்த வேங்கை வயலில் இப்பொழுது குற்றம் சாட்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நிச்சயமாக இதில் மிகப்பெரிய அளவில் பல உண்மைகள் மறைக்கப்படுகிறதா, நீதி புதைக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து முன்வைக்க தோன்றுகிறது. பல தலைவர்கள் இந்த விவகாரத்தில் போராட்டம் இருந்தபோது கூட இந்த அளவுக்கு இந்த வழக்கு பெரிய அளவில் விசாரணைகள் இல்லை, அதில் பெரிய உண்மைகள் வெளிவரல. ஆனால் விஜய் அவர்கள் இந்த வேங்கை வயலை கையில் எடுக்க போகிறார்னு பரந்தூருக்கு சென்று ஒரு 2-3 நாட்கள்லேயே இந்த வழக்கு முடிகிறது என்றால் இது நிச்சயமாக விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய மிகப்பெரிய வெற்றியாகும். அவருக்கு அடுத்த அரசியல் படிக்கட்டுகள் தானாகவே அமைகிறத கவனிக்கணும். அதே நேரத்தில் இந்த விவகாரம் வேகப்படுத்தப்படுகிறது என்பது விஜய் அவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த காணொலியுடைய நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கான அரசியல் மேற்கொள்கிறார். ஏற்கனவே பல விவகாரத்தில் மக்களுக்கு ஆதரவு குரலாக இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள். இந்த வேங்கை வயல் விவகாரத்திலும் அவர் தெளிவாக அந்த மக்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நேரடியாக சென்று சந்திப்பார் என்று நம்ம உறுதியாக நம்பலான்ற ஒரு தான் தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது. பரந்தூரில் அவருடைய சுற்றுப்பயணம் துவங்கி இருக்கிறது என்று அவர் சொன்னார். விவசாயியுடைய காலடி மண்ணிலிருந்து என்னுடைய இந்த சுற்றுப்பயணம் துவங்குகிறது என்பதை அவர் அரசியல் பயணத்தை குறித்து சொல்லியிருப்பார். அந்த அரசியல் பயணம் அடுத்ததாக தமிழ்நாடு முழுக்க போகக்கூடிய வகையில் மக்களுடைய பிரச்சனைகளை விஜய் கையில் எடுக்கிறார் என்பதும் அனைவரும் தெரிந்து கொண்டார். அந்த வகையில்
வேங்கை வயல் விவகாரத்தில் ஆரம்ப கட்டத்திலே ஆதரவு குரல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விஜய் அவர்களுடைய ஆதரவு குரல் வந்து இருந்ததை பார்க்கலாம். இன்னும் சில நாட்களில் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அந்த மக்களை பார்ப்பதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். இதில் முக்கியமாக ஆரம்ப கட்டத்திலிருந்து தற்போது வரை போராடக்கூடிய முக்கிய தலைவர்கள் வேங்கை வயல் விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்பது தான் அவர்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்குது. இதில் முழுமையான விசாரணை வந்து தொடர வேண்டும் என்பது தான் அவர்களுடைய கோரிக்கையாக வந்து இருக்கிறத கவனிக்கலாம். குறிப்பாக வந்து இப்போ தற்பொழுது வெளியான வீடியோக்கள் அனைத்துமே வந்து நிச்சயமாக அது உண்மையான வீடியோவா என்பதை சந்தேகிக்கும் வகையில் இருக்கிறதாகவும் பல தலைவர்கள் குறிப்பிட்டு வர்றது நம்ம கவனிக்கலாம். வகையில் தொடர்ந்து விஜய் அவர்கள் இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். ஆனாலும் அந்த மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. அதனால் 1000 விஜய் வந்தாலும் இதை வந்து தவிர்க்க முடியும். இப்படியெல்லாம் வந்து அந்த விவகாரத்தை திசை திருப்பக்கூடிய வகையில் பலர் வந்து செயல்படக்கூடியது மிகப்பெரிய அளவில் ஒரு வெட்கத்துக்குரியதாக தான் தொடர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து இதை சட்ட போராட்டமாக கையில் எடுக்கப் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்மளுடைய காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பலர் ஆதரவு தெரிவித்து வரீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்து எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உண்மையாகவும் நேர்த்தியாகவும் உங்களுடைய நேரடியாக வந்து சேர அந்த ஆல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துவிட்டு எங்களுக்கு லைக்கும் கமெண்ட்டும் தெரிவிக்கும் போது அது மிகப்பெரிய உற்சாகத்தையும் மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிமேல் ஆதரவளிக்க போகிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.